இவன் என்ன பண்ணுவான்னா இறங்கினா லோவா இறங்கிடுவான், ஏறுனா எங்கேயோ ஏறிடுவான். இஸ்லாம் கரெக்டா இருக்கு. யாருக்கு என்னென்ன உரிமை, யாரை எப்படி எப்படி வைக்க வேண்டும். அதாவது பெண்கள் மறைப்பதனால் கண்கள் கசப்பதனால் ஆடு நினைக்கிறதே என்ன ஓனாய் அழுகிறது. நவீன ஆடை குறைப்பு பெண்ணின அடையாளம் அல்ல, அது பெண்ணின அவமானம். அதனாலதான் குறைத்து வந்தவர்கள் தவறை உணர்ந்து திருந்திட வெள்ளை பெண்களும் கருப்பு கவசமாய் கருப்பு திரையிட நீ ஏன் எதிர்க்கிறாய் நேர்வழி நடந்திட. ஆடை குறைப்பு நவீன அடையாளம் அல்ல, அது பெண்ணின் அவமானம். அதனாலதான் கவும் வரை காத்திருக்கும் ஓநாய்களின் ஊழைகளுக்கு செவிசாய்க்க கூடாது. இவளை கவர்ச்சியாய் காண துடிப்பவரின் காம பசிக்கு இரையாக கூடாது. இவெல்லாம் யாருன்னா அந்த பெண்ணை கவர்ச்சியா பார்க்கணும். இல்லன்னு சொல்ல வரீங்களா? இவர்கள்லாம் யார்? இஸ்லாம் தந்த பெண்ணுரிமை எதிர்த்து பேசக்கூடியவர்கள் யாருன்னா, ஒருத்தன் ஒரு பனியனை போட்டு வருவான், நீங்களாம் விளம்பரத்தில் பார்க்கலாம், ஒரு பனியனை போட்டு வருவான். அதை பார்த்த உடனே பெண்ணுரிமை, இதுதான் பெண்ணுரிமை, இவர்கள் வேண்டக்கூடிய இவர்கள் விரும்பக்கூடிய பெண்ணுரிமை இதுதான். அந்த பனியனை பார்த்த உடனே 25 வருஷத்துக்கு வளர்ந்து வாட்ட சாட்டமா இருக்கிற ஒரு பெண் என்ன செய்வான்னா, அப்படியே அவன் பனியனுக்காக பின்னால போயிடுவான். இதுதான் இவர்கள் சொல்லக்கூடிய பெண்ணுரிமை. இந்த பெண்ணுரிமை தான் எங்களுக்கு வேணுங்கிறான். சரி, பனியனுக்காக போவா, குறைஞ்ச சில பேர் ஜட்டிக்காக போவான், சில பேர் ஸ்ப்ரே அடிச்சுக்குவான். உலகத்துல எங்கேயுமே பார்க்காத ஆம்பளை அவன் பார்த்துட்டான்ற மாதிரி அந்த ஸ்ப்ரேவை பார்த்த உடனே அந்த வாசனை. இதெல்லாம் இவர்கள் சொல்லக்கூடிய உலகளாவிய சுதந்திரம் இதைத்தானே சொல்கிறது. உண்மையில் சுதந்திரம் என்பது என்ன? ஒரு பெண்ணுக்கான உரிமையை உறுதி செய்வது சுதந்திரம், ஒரு பெண்ணுக்கான வாழ்வாதாரத்தை உறுதி செய்வது சுதந்திரம், ஒரு பெண்ணுக்கான கணவனின் தேர்வை உறுதி செய்வது சுதந்திரம், ஒரு பெண்ணுக்கான திருமண வாழ்க்கையை உறுதி செய்வது சுதந்திரம், ஒரு பெண்ணுக்கான மறுமண வாழ்க்கையை உறுதி செய்வது சுதந்திரம், ஒரு பெண்ணுக்கான மரணத்திற்கு அவனுடைய கணவரோ அவருடைய கார்டியனோ இறந்து விட்டால் அந்த பெண்ணுக்கு அதற்கடுத்து வாழ்வாதாரம் என்ன என்பதை உறுதி செய்வது சுதந்திரம், அந்த பெண்ணுடைய பிள்ளைகளுக்கான வாழ்வாதாரம் என்ன என்பதை உறுதி செய்வது சுதந்திரம். இதெல்லாம் தானப்பா சுதந்திரம். வெறும் அந்த ஆடையை அவிழ்த்து ஆடுவது மட்டும்தான் சுதந்திரம் இவர்களை பொறுத்தவரை. அந்த ஆடையை அவிழ்த்து ஆடணும், எல்லாரும் மாதிரியும் போகணும் வரணும், எல்லாரும் மாதிரியும் ஒரே மாதிரி போகணும் வரணும்னு சொன்னா, உடற்கூறுகளின் உண்மையை உணர்ந்த பின்னுமா இந்த கேள்வி? 2 பேருக்கு ஏன் வேற வேறமான உடற்கூற இறைவன் கொடுத்திருக்கிறான்? நீ வேற அவன் வேற. இவனை அடிச்சாலும் அதே தண்டனை தான், அவனை அடிச்சாலும் அவளை அடிச்சாலும் அதே தண்டனை தான். அது வேற. 2 பேர் அடிச்சுக்கிட்டா 2 பேர் அடிச்சா ஒரே தண்டனை தான். ஆனால் சட்டம் என்று வரும்போது இதுவரைக்கும் வேறு வேறு என்று இஸ்லாம் வைக்கிறது. அதான் உலகளாவிய சுதந்திரம் என்ன சொல்கிறது? பெண்களை மோகப் பொருளாக போகப் பொருளாக மாற்றுகிறது, பெண்களை விளம்பர பொருட்களாக மாற்றி வைக்கிறது. சின்ன உதாரணம் தானே, நம்ம கொடுக்கிற கன்சைஸ் டைம்ல நம்ம இதெல்லாம் சொல்ல முடியாது. ஷார்ட்டா உதாரணம் சொல்றதா இருந்தா, பெண்களை மோகப் பொருளாகவே வைத்துக் கொள்வது அவர்களுடைய ஆசை, அதற்குத்தான் அவர்களை கவர்ச்சிப்படுத்தி விட்டு அதை சுதந்திரம் என்று ஏமாற்றுகிறார்கள். இஸ்லாம் என்ன சொல்கிறது? நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அப்படி நடந்து உங்களுக்கான உரிமையை நீங்கள் தக்க வைத்துக் கொள்ளுங்கள் என்று இஸ்லாம் சொல்கிறது.